ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்ல வந்துட்டு கோமால இருக்கும் ஹீரோவுக்கு வந்து கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஜாதகம்லாம் பார்த்த பிரகாரம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச உடனே ஹீரோக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கோமாலேருந்து எழுந்தானா இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சதா இல்லையான்றது தான் ஸ்டோரி. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்பா, பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா 3 பேரும் இருக்காங்க. நல்ல பணக்கார குடும்பம் தான். இந்த குடும்பத்தில் இவங்களோட பொண்ணை தான் வந்துட்டு ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் ஹீரோ கோமால இருக்கா 2 வருஷமா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக அவனுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜாதகம் பார்த்தாங்களாம். அதனால இவங்க ஃபேமிலியோட பொண்ணை கேட்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்னால் முடியவே முடியாது, அவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன், அவன் படுத்த படுக்கையில் இருக்கான், அவனை நான் கல்யாணம் பண்ணி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழறா. உடனே இந்த குடும்பமே ஒரு பிளானை பண்ணுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப வருஷமாக வந்து இவங்க குடும்பத்தில் ஒரு வேலைக்காரங்க வேலை செய்கிறாங்க. அவங்களோட பொண்ணு இருக்கா, அவளை வந்து ஏமாற்றி நம்ம குடும்பத்தோட பொண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. உடனே அதுக்கு இவங்க எல்லாருமே சம்மதிச்சிடுறாங்களா. நம்ம ஹீரோயினை இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு வந்து ஜியா. என்னாச்சு, எதுக்காக நீங்க என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வருஷமா உங்க அம்மா என்கிட்ட வேலை பாக்குறாங்க, நீயும் இங்க வேலை பாக்குற, எனக்கு வந்து உனக்கு எதுனா நல்லது பண்ணணும் அப்படின்னு தோணுதுமா, அதனால உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுவும் வந்து என்னோட பொண்ணை கேட்டாங்க அவங்க, நான் உன்னையே என் பொண்ணா கட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லது பண்ற மாதிரி இங்க சீனை போடுறாரு. அதுக்கு உடனே வந்துட்டு அந்த லேடி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பார், நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச முடியாது, நான் ஜஸ்ட் டைரக்டா உன்கிட்ட சொல்றேன், அந்த பையன் வந்துட்டு கோமால இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் எழுந்துப்பானா எழுந்துக்க மாட்டானான்னு எனக்கு தெரியாது, அதனால என் பொண்ணை கொடுக்க தயாரா இல்லை, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்க குடும்பத்து பேரோடு நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், நானும் உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சமும் புரியவே இல்லை. யோசிக்கவே விடாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கறதெல்லாம் நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஹீரோயினும் வேற வழியே இல்லாமல் ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஆமாம், இவளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, இவளோட பேர் வந்து ஜயாமி. இவ தான் வந்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அவளுக்கு பதில் தான் நம்ம ஹீரோயின் பண்ணிக்க போறா. ஹீரோயினோட அம்மா, இவங்களால பேசவும் முடியாது, இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வேற இருக்கு. அவங்க கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறா. ஹீரோயினை கூட்டிட்டு போனது ஹீரோவோட செக்ரட்டரி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு ரூம்குள்ள விட்டு ஹீரோயினை கதவை சாத்திடுறான். ஐயோ, என்னையா பண்ற நீ அப்படின்னு கேட்கும் போது, அங்கதான் ஹீரோ இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்றான். இவர் தான் நம்ம ஹீரோ. இவரோட பேர் வந்து ஹென்றி. இவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். அது மட்டும் இல்லாம வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்டால கோமால இருக்கான். ஹீரோயின் வந்து பாக்குறா, உண்மையாவே நீ கோமால தான் இருக்கியா, சரி பரவாயில்ல விடு, ஏதோ அந்த அதிர்ஷ்டம் எனக்கு அடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிறேன், நீ கோமால இருக்கும் போது செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு சொத்தெல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு இவ ஒரு வகையில சந்தோஷப்பட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோட அம்மா வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக வராங்க. 2 வருஷமா இவன் இப்படியே இந்த நிலைமையில தாமா இருக்கான். நான் வந்துட்டு ஜோசியக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க, நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, கண்டிப்பா வந்துட்டு அவர் சரியா எழுந்துருவாருன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணேன், தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஆண்டி பரவாயில்ல, நான் வந்து அவரை இனிமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றா. அவங்க பார்த்தா ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ், நகை, அது மட்டும் இல்லாம வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு கொடுத்து அசத்துறாங்க. இவளுக்கு நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. ஹீரோயினுக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவை ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா அவங்க இவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க இல்லையா, அதனால இவளுமே வந்து ஹீரோவை பயங்கரமா பாத்துக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, 2 வருஷமா நீ கோமால இருந்தாலுமே உன்னோட பாடி செமையா இருக்கு, சாந்தே இல்லை அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அப்படியே ஹீரோ கூட பேசி பேசி பழக்கமாயிடுது. இதை பாரு, ஆக்சுவலா வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட நல்லதா இருக்கு, ஏன்னு தெரியுமா, நமக்குள்ள சண்டை வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணாலும், நான் வந்துட்டு எந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் நீ கேட்கவும் போகிறது கிடையாது இல்லையா, அதனால இது சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஜயாமியோட ஃபேமிலிக்கு டவுட் வந்தது, ஒரு வேளை ஹீரோயின் போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது, அவங்க நம்ம கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது ஜயாமி சொல்கிறா, நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் ஃபோனை அட்டன் பண்ணுறா. ஆனால் பெருசாக அவளுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தெரியல. இதை பாரு, நான் என்னோட புருஷன் கூட ரொம்ப பிஸியாக இருக்கேன், தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கட் பண்ண
பண்ணிடுறா. இவளுக்கு செம்ம ஆத்திரம் ஆயிடுது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினுக்கும் இந்த லைஃப் பழகி போயிடுது. ஹீரோயினும் ஹீரோவை நல்லபடியா பாத்துக்கிறா. இவ வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அதனால அவ வந்து டிராயிங் பண்றதுக்காகவும் பெயிண்ட் பண்றதுக்காக சில பொருள் எல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரா. வீட்டுக்கு போய் பார்த்தா பெட்ல ஹீரோவை காணும். பதறி போயிடுறா. ஒரு ஒரு ரூமும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கா. நேரா போய் மாமியார் கிட்ட, அத்தை நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல, இவர் இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டுட்டு போவாருன்னு சொல்லிட்டு, இவ்வளவு சின்ன வயசுல இவருக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையா? நானும் அவரும் வந்து நல்லா பழகிட்டு இருந்தோம், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே ஆயிட்டோம் அப்படி இப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. உனக்கு கெட்ட காலம் வந்துருச்சு, நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் சாமன்னு நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். அப்பதான் அவங்க மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, ஆமாம்மா இன்னைக்கு காலையில தான் வந்து இவன் எழுந்துட்டான் கோமால இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பகீர்னு ஆயிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயினை செமையா கலாச்சிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத நீ, நான் எழுந்துட்டேன் அப்படின்றதுக்காக நீ எனக்கு உடம்பு தொடச்சு விடுறதெல்லாம் நிறுத்தணும்னு அவசியமே கிடையாது, நீ எப்பவும் போல தாராளமா நீ உடம்பெல்லாம் தொடச்சு விடலாம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோ இவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு, எல்லாமே கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. ஏன்னா வந்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி உடம்பு துடைக்கும் போது அவ கிஸ் வேற பண்ணிட்டா போல ஹீரோவை. அதனால அவளுக்கு பயமாயிடுது. ஐயோ அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பதறி போயிடுறா. நீ பதறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஃபீல் ஆகாத மாதிரி எதனா கூட நிறைய விஷயம் நீ பண்ணிருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ கேட்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஐயோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றா. அவனோட அம்மாக்கு சந்தோஷம், நீ வந்ததுனாலதாம்மா என்னோட பிள்ளை எழுந்திருக்கான், நான் சொன்னேன் இல்லையா நீ கல்யாணம் பண்ணி வந்த நேரம் என் பையன் எழுந்துருவான்னு சொல்லிட்டு, அதனாலதான் வந்து அவன் எழுந்திருக்கான், நீ எங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு குட்லக்கை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவோட அம்மா வேற சும்மா இல்லாம ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம இதையே மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா நீங்க 2 பேரும் புள்ள பெத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அம்மா அவ வந்துட்டு என்னை பிடிச்செல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, கண்டிப்பா வந்துட்டு அந்த மாதிரி நிலைமையில ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா வேண்டா வெறுப்பா அதான் எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவா, அவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். நீ மட்டும் டிவோர்ஸ் கொடுத்த அவளுக்கு கண்டிப்பா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது, அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, அந்த பொண்ணு தான் உன்னோட குட்லக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. நைட்டு அதோட 2 பேரும் தூங்குறதுக்கு போறாங்க. அப்போ வந்து அவ என்ன சொல்றான்னா, நான் சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. என்னது சோஃபால படுத்துக்கிறியா, இத்தனை நாளும் நீ தைரியமா என் பக்கத்துல கூடியதான் படுத்துட்டு இருந்த, இப்போ என்னன்னா சோஃபால படுக்க போறேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறான். நீங்க கோமால இருந்தீங்க, தைரியமா நான் உங்க பக்கத்துல படுத்து தூங்கினேன், ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அதனாலதான் சொல்றேன், இப்பதான் நீ என் பக்கத்துல படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி பெட்ல அவளை போட்டுடுறான். என்னடா நீங்க நினைக்கிறீங்க, பொம்மை மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைங்களை தூக்கி கடாசிக்கிட்டு இருக்கீங்க, ஐயோ ஒன்றும் பண்ணாதன்னு ஹீரோயின் கத்துறாளா. என்னது ஒன்றும் பண்ணாதையா, நான் வந்துட்டு சுய நினைவே இல்லாதப்ப நீ என்ன பண்ண, நான் உன்னை குளிப்பாட்டி விடுன்னு கேட்டேனா, நீ எதுக்காக அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு தள்ளி போய் படுத்துக்கிறா. மறுநாள் வந்து ஹீரோயின் பண்ண பெயிண்டிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல பார்த்தா பெல்லா அப்படின்ற ஒரு நேம் போட்டிருக்கு. உடனே செக்ரட்டரிக்கு கால் பண்ணி பெல்லான்ற ஆர்டிஸ்ட பத்தி விசாரிச்சு எனக்கு அவளோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருமே சரி ஓகே சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே செக்ரட்டரியுமே வந்துட்டு ஃபுல்லா விசாரிச்சு எடுத்துட்டு வந்து சொல்றான், ஆமா சார் உண்மைதான், ஜெயோமி வந்து இவங்க கிடையாது, இவங்க பெல்லா, இவங்க வந்து ஜெயோமி வீட்டில் வேலை செய்யறவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அதே நேரத்துக்கு எங்க வீட்டுல பார்த்தா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க 2 பேரும் ஹனிமூன் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேகமா வந்து ஹீரோயினை கையை பிடிச்சி தனியா இழுத்துட்டு போறான். நீ எதுக்காக வந்து போய் சொல்லி பொய்யான ஐடென்டிட்டியோட இந்த இடத்துக்கு வந்திருக்க, என்னை கொலை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட எல்லா உண்மையுமே ஹீரோ கிட்ட சொல்றா. அது மட்டும் இல்ல, இந்த உண்மை எப்ப வேணாலும் உங்களுக்கு தெரியலாம், அப்படி தெரிய வந்தது அப்படின்னா நான் உங்களை டிவோர்ஸ் பண்றதுக்கும் ரெடியா தான் வந்து உங்களை கல்யாணமே பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. இதையே இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இவங்க வந்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க, அதுவும் அந்த ஜயாமியோட குடும்பமே வந்துட்டு ஏமாத்தி வேலைக்கார பொண்ணு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எங்க அம்மாக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், நான் இது எதுவுமே வேணும்னு பண்ணல அப்படின்னு ஹீரோயின் மன்னிப்பு கேட்கிறா. அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு எனக்கு மருமகளா வந்தானா என்னோட பையன் கண்ணு முழிச்சிருவான்னு சொன்னாங்க.
உண்மை அதுதான். நீ வந்திருக்க, அதுக்கப்புறம் தான் அவன் கண்ணு முழிச்சிருக்கான். கண்டிப்பா நீ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாதான் இருப்ப. மற்றபடி உன்னோட குடும்பத்துல இருக்கவங்க என்ன வேலை செய்யறாங்க, என்ன பண்றாங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு என்னோட புள்ள மட்டும்தான் முக்கியம். இப்போ எனக்கு நீயும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அடி பெத்த தாயாடி நீ அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு இருக்கான். இதை பாருடா, இது என்னோட ஆர்டர். நீ ஒழுங்கா அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போ, நைட்டு டின்னருக்கு கூட்டிட்டு போ. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவளை கஷ்டப்படுத்தாத, அவளை சந்தோஷமா வச்சுக்கோ. அவ மட்டும் இல்லை அப்படின்னா நீ எழுந்தே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுமே சரி நாங்க வெளியில போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போதைக்கு தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு போறது, பிரியறது, டிவோர்ஸ் அப்படின்னு எதுவுமே பேசாதாம இருக்க. அவங்க உன் மேல ரொம்ப நம்பிக்கையையும் பாசமும் வச்சிருக்காங்க. அதனால மத்த எல்லாத்தையும் அப்புறமா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இன்னும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினும் டின்னருக்கு போயிருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே எழுந்து போயிடுறான். இந்த டைமுக்கு பார்த்தா இந்த ஜயாமி இருக்கா இல்லையா, அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அடியே வேலைக்கார பொண்ணு எப்படி இருக்க நீ அப்படின்னும் போது இவளுக்கு ஐயோ என்னடா இவளை வந்துட்டாளேங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பாய் ஃப்ரெண்ட் கேட்குறானா. அப்போ உடனே இவ எல்லா கதையும் சொல்றா. படுத்த படுக்கையா கோமால இருக்க ஒருத்தனுக்கு என்ன கட்டிக்க சொல்லி கேட்டாங்க. நான் ஏமாத்தி இவளை கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றா. படுத்த படுக்கையா இருக்க உன்னோட புருஷங்கார எப்படிமா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த ஜயாமி சொல்றா, எப்படி இருப்பான், வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவின்ற மாதிரி அவனும் ஒரு பொருள் மாதிரி தானே இருப்பான். இவளுக்கு என்ன யூஸ் அதனால அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, உங்க நல்லதுக்கு சொல்றேன், என் புருஷனை பத்தி எதுவும் பேசாதீங்க. அப்படியே பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே இங்க இருந்து சீக்கிரமா பேசிட்டு சீக்கிரமா கிளம்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றா. வீட்டில் இருக்க டேபிள் சேர் மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்க, அதுக்குள்ள உனக்கு இவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் இன்னும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ அங்க வந்துடுறான். நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, பரவாயில்லையே சான்ஸே இல்லை, செம்ம சூப்பரா இருக்கான். அதாவது அவனோட காசுல நீ இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியா, யார் இவன் கால் பாயா, ஒரு நாளைக்கு இவனுக்கு எவ்வளவு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இதை பார், அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நீ என்னோட அடி தாங்கி தான், நான் எங்கெல்லாம் உன்னை பார்த்தாலும் அடிப்பேன், அங்கெல்லாம் நீ வாங்கிதான் ஆகணும் அடிய அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கையை பிடிச்சிடுறான். உடனே பாய் ஃப்ரெண்டுக்கு வேற பயங்கரமா கோவம் வந்துடுது. ஐயோ அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி மரியாதையா கையை விடுறா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ செம்ம கொலவெறி ஆகி ரெண்டு எத்துறான் அவனை. அவ்வளவுதான், அவன் எகிரி போய் விழறான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படின்னு பேசுறானா. அப்பதான் இவங்களுக்கு புரியுது, இருந்தாலும் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் தான் கோமால இருக்கானே, அவன் எப்படி எழுந்து வருவான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் அந்த சைடு வராரு. வந்த உடனே, என்ன சார் நீங்க இந்த சைடு வந்திருக்கீங்க, நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாலும் நாங்க அமுச்சு வச்சிருப்போமே அப்படி இப்படின்னு அவர் வழிகிறாரு. அங்கிள் என்ன நீங்க இவன் கிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் கேட்கிறான். ஏய் மரியாதையோடு பேச, அவர் யாருன்னு தெரியுமா, இந்த ஹோட்டல்ல இருக்கிற 50% ஷேர் இவரோடதுதான். நான் பேருக்கு மட்டும்தான் இந்த ஹோட்டலுக்கு ஓனர் அப்படின்னும் போது, என்னது இவனா, இவன் தான் ஹென்ரியா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது என்ன சொல்லிடுறான்னா, இன்னைக்கு என் பொண்டாட்டியோட டின்னர் மூடியை கெடுத்துட்டாங்க, அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் 2 நாளைக்கு இந்த ஹோட்டல்ல வர பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவணும் அப்படின்னு சொல்லிடுறான். போங்க போங்க, நேத்து பாத்திரம் எல்லாமே நிறைய இருக்கு, அதெல்லாம் சேர்த்து கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரா. ஐயோ அங்கிள் ப்ளீஸ், இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்றா. எங்க அம்மா அவங்க வீட்டில் வேலை செய்யறாங்க, எங்க அப்பா அவங்க கிட்ட டிரைவரா இருந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் அங்கதான் வளர்ந்தேன். எனக்கு வேற வழி இல்லாம எங்க அம்மாக்காக இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்க வேண்டியதா இருந்தது. எங்க அம்மாக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அது எல்லாத்துக்கும் செலவுக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு நன்றி கடனா வேற எதையுமே பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. வேற வழி இல்லாம நான் உங்களை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே இவனும் சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அவங்க தான் உன்னை தப்பா இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கடனா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த உன்னை பண்ண வச்சிருக்காங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு அங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டா தெரியலையா. உடனே ஹீரோவே போய் ஹெல்ப் பண்றான்.
நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருச்சு போல. சடனா என்ன பண்றேன்னா ஹீரோயினை அங்கேயே கிஸ் பண்ணிடுறான். பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் நீங்க நடந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. உடனே அப்படின்னா பிரைவேட் பிளேஸா இருந்தா உனக்கு ஓகேவா, எந்த பிளேஸ்ன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் ஐயோ அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறா. ஜயாமியும் பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. பார்த்தா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க மாறி மாறி. உன்னாலதான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. அப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன் பாரு, அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். பார்க்கிங்ல போன் வந்துடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு பார்த்தா யாரோ வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து வேணும்னே நடுவுல போய் நின்னுடுறா. ஹீரோ அந்த ஆளை போட்டு அடின்னு அடிச்சிடுறானா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். அவனை பிடிச்சி இதை யார் பண்ண சொன்னா அப்படின்ற எல்லாத்தையும் வந்துட்டு எப்படியாவது அவன் வாயிலிருந்து வரவை, நான் இவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி என்னால பண்ணாம இருக்க முடியும், என் கண் எதிர்க்க உங்களுக்கு எதனா ஆபத்துன்னா நான் உங்களை காப்பாத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோவோட அம்மா அங்க வராங்க. வந்த உடனே இவளுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என் மருமகளை உன்னால ஒழுங்கா பாத்துக்கவே முடியலையா, டின்னருக்கு தானடா கூட்டிட்டு போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோ எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இவன்லாம் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு, இவனுக்கு இந்த மாதிரி திரியிறான், நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு அர்ஜென்ட்டா போனா அப்படின்னு பார்த்தா அந்த ஜயாமியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஆளை கூப்பிட்டு இதை பண்ண சொல்லியிருக்கான். அவன் தான் பண்ண சொன்னான்னு தெரிஞ்ச உடனே அவனை இழுத்துட்டு வந்து மிதின்னு மிதிக்கிறான். நீ மட்டும் இல்லடா, உன்னோட குடும்பமே சரி, ஒட்டு மொத்த குடும்பமே வந்துட்டு இந்த ஊர்ல இனிமே பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். இவன் காலில் வந்து கெஞ்சுறான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்து இவனை மன்னிக்கிற மாதிரியே இல்ல. ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட செம்மையா வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா தங்கச்சி, நீ ஓரமா போய் நில்லு அப்படின்னும் போது, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட வந்து பேசி பழகலான்னு ஆசைப்படுறேன், அதுக்கு தான் உங்க நம்பர் கேட்குறேன் அப்படின்னும் போது, தயவு செஞ்சு தொட்டெல்லாம் பேசாத, என் பொண்டாட்டி வந்தானா உன்னை என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அங்க வந்த உடனே, சாரி நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, மரியாதையே நில்ல அங்கேயே அப்படின்னு சொல்றான். இதோ இவ தான் என்னோட பொண்டாட்டி, இவ மட்டும் வந்துட்டு நீ என்ன தொட்டு பேசுறத பார்த்து இருந்தான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணிருப்பானே தெரியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேனே, ஏன் இவன் ரொம்ப பில்டப் கொடுத்து பேசுறான் அப்படின்னு. அது சரி, நீ எப்படி வந்துட்டு இன்னொரு பொண்ணு என்ன தொட்டு பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தோம் சடனா அப்படியே திரும்பி போற, உனக்கு கொஞ்சம் கூட ஜெலஸே ஆகலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இந்த ஜயாமி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோன் பண்ணி கூப்பிடுறா, உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வேற வழியே இல்லாம ஹீரோயினும் அங்க வரா. வந்தா என்ன சொல்றா அப்படின்னா, நான் உனக்கு வந்துட்டு ஒரு பெட்டரான ஆஃபர் தரேன், நீ ஒன்று வந்துட்டு என்கிட்ட இருந்து நிறைய காசை வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா நீ வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இது ரெண்டுத்துல எதுனாலுமே எனக்கு ஓகே, ஆனா நீ உன்னோட புருஷனை இப்போவே டிவோர்ஸ் பண்ணணும், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, என் புருஷன் வந்துட்டு என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டான், அதுவும் உன்னை பார்க்கவே மாட்டான், நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே பார்க்காத, நானே போனா போது, இல்லைன்னா உனக்கு பயந்துக்கிட்டு எதுக்காக இருந்தாலும் நான் அவனை டிவோர்ஸ் பண்ணனா கூட அவன் உன்னை மட்டும் திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றாளா. உடனே இவளுக்கு செமைய கோவம் வந்து ஹீரோயினை அடிச்சிடுறா. அங்க சரியான குடுமிப்பொடி சண்டையே நடக்க ஆரம்பிச்சிட்டு, இவளுங்க 2 பேரும் கொழாடியில சண்டை போட்டுக்கிற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்களா. அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ தான் தடுத்து வைக்கிறான். ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இது பார், ஆல்ரெடி வந்துட்டு நீ நான் அந்த நிலைமையில இருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, இப்போ வந்து நான் நல்லா ஆயிட்டான்னு உடனே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, உனக்கு மரியாதைக்கு சொல்றேன், நீ இதுக்கு மேல என் பொண்டாட்டி கிட்ட எதுனா பிரச்சனை பண்ண அப்படின்னா உன்னோட குடும்பத்தையும் இங்க வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றத ஒரே ஒரு விஷயத்த கேளுங்க, அவ வேலைக்காரியோட பொண்ணு, அவளை போய் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க, உங்களோட மதிப்பு மரியாதைலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, நீ இதெல்லாம் முதல்ல யோசிக்கவே இல்லையே, இப்ப என்ன உனக்கு என் மேல அக்கறை அப்படின்னு ஹீரோ கேக்குறான்.
டிவோர்ஸ் பண்ணிடுங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. போடி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக பேசினதுக்கு அவ தேங்க்ஸ் சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு இவ்வளவு கலாய்க்கிற மாதிரி, நீ தான் வந்து சொன்னியே என்ன தவிர என் புருஷன் யாரையும் லவ் பண்ண மாட்டான், பயங்கரமா லவ் பண்றான் அப்படி இப்படின்னு, அதுலதான் நான் கொஞ்சம் மயங்கிட்டேன்னு நினைக்கிறேன், என்னதான் இருந்தாலும் நான் வந்து இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஜெயாமி சும்மாவே இருக்க மாட்டா போல, ஹீரோயினோட அம்மாவை கிட்னாப் பண்ணிடுறா இந்த வாட்டி. அங்க ஹீரோயினையும் வர வச்சிடறா. ஹீரோயின் வந்த உடனே என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அம்மாவை அனுப்பிடு, உன் பிரச்சனை ஏன் கூட தானே, எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். என்னது உங்க அம்மாவை அனுப்பணுமா, உங்க அம்மாவை வச்சுதான் என்னோட பிளானே, நீ மட்டும் வந்து இப்ப ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மாவை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அவன் என்ன 5 வயசு குழந்தையா, கட்டாயப்படுத்தி ஸ்கூல்ல விடுற மாதிரி நீ கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, நான் டிவோர்ஸே கொடுத்தாலும் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், ஏன் இப்படி லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹீரோயின். என்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு என் கையில, நீ இங்க இருந்து கிளம்பு, நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இவன் பக்கம் நீ திரும்பி கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ அந்த இடத்துக்கு அவனோட ஆளுங்களோட வந்துடுறான். வந்த உடனே என்னம்மா நீ கல்யாண மாலை நடத்துக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். யார் கூட இருக்கணும் இருக்க கூடாது, நான் யார் கூட வாழணும் வாழக்கூடாதுன்றத நான் தான் டிசைட் பண்ணணும், நீ இதுக்கு சொல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றானா. அப்ப உடனே அவ என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஒரு வேலைக்கார பொண்ணோட நீ வாழ்ந்தனா உனக்கு தான் கெட்ட பேரு, உனக்கு தான் அசிங்கம், நீ எங்க போனீனாலும் உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, இதுவே நீ ஏன் கூட வாழ்ந்த அப்படின்னா உனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட கௌரவமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சிடறா. எனக்கு நீ கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவளுக்கு கட்டாயமா கிடைக்க கூடாது, ஏன்னா ஒரு வேலைக்காரி கிட்ட நான் தோத்து போக கூடாது அப்படின்னு சொல்றா. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோயினை காப்பாத்துறாங்க. அதுக்கு மேலேயே ஹீரோ சும்மாவா இருப்பான், அவ்வளவுதான் இவ கழுத்தை புடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடறான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை நீ பண்ணிருப்ப, இதுக்கப்புறம் நீயும் சரி உன் குடும்பமும் சரி இந்த ஊர்ல இருக்கவே கூடாது, இந்த ஊர்ல உங்க 3 பேர்ல யாருன்னா ஒருத்தரை பார்த்தனாலும் அந்த இடத்துல நான் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துட்டு ஹீரோக்கு ஒரு கெட் டுகெதர் இருக்கு. இவன் கோமால இருந்து எழுந்ததுக்கு அப்புறமா வந்து எந்த ஃப்ரெண்டையும் போய் பார்க்கல, அதனால அவனுங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கானுங்க. ஹீரோயினையும் ஹீரோ கூட்டிட்டு போறான். போய் எல்லார்கிட்டயும் ஹீரோயினை வந்து ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றானா. எவனா ஒருத்தன் கையை கொடுக்க வந்தான் அப்படின்னா கூட கை கொடுக்க விடாம ஹீரோ என்ன பண்றானா, பரவாயில்ல வாயில பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வச்சிடறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம காண்டாயிடுறானுங்க. டே கொஞ்சம் நஞ்சமா நீ வந்துட்டு சீன் போட்டா பரவாயில்லடா, இதெல்லாம் ஒரேடியா சீனா இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறானுங்க. இப்பதான் ஜெனின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இவனுங்க வந்து இவளை இன்வைட் பண்ணவே இல்லை, இவளாவே இங்க வந்துட்டா. ஐயோ இப்போ ஹீரோவோட ஒய்ஃபும் இங்க இருக்கா, எக்ஸும் இங்க இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்றான்னா நேரா போய் ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஹீரோ கிட்டே கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட் அப்பவும் சொல்றான், இந்த சைடு தான் வந்து உட்காரேன், எப்படி நீ வந்து நாங்க உன்னை இன்வைட் பண்ணாமே இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது, நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு, இதுதான் என்னோட ஒய்ஃப், நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றான். அப்பவும் இவன் என்ன சொல்றான்னா, நீ சும்மா ஜோக்குக்கு தானே சொல்ற, சான்ஸே இல்ல, கோமால இருந்து இப்பதான் நீ எழுந்த, அதுக்குள்ள உனக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றா. இல்ல உண்மையாதான் சொல்றேன், இவ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தனியா இவளை கூட்டிட்டு வந்துட்டு, உண்மையாவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட ஒய்ஃப் எதிர்க்க கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கோ, என்ன எதுக்காக தொட்டு பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ சொல்றா, எனக்கு இப்ப கூட நம்பவே முடியல, நம்ம வந்து முழுசா பிரேக்கப்பே பண்ணல, அது எப்படி நீ வந்து கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, என்னது பிரேக்கப்பே பண்ணலையா, 2 வருஷமா நீ எங்க இருந்த, நான் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருந்தப்ப கூட நீ வந்து பார்க்கலையே, வெளிநாட்டுல ஜாலியா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ அப்படியே திருன்னு முழிக்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப வந்துட்டு எனக்கு உன் மேலதான் லவ் இருக்கு, நம்ம 2 பேருமே வந்து மறுபடியும் டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உன்னதான் நான் கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோயின் வெளியில வர நேரத்துக்கு இவ என்ன பண்றான்னு கட்டி பிடிச்சிக்கிறான்னா, உன்னை விட்டு போக மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இனிமே நான் உன் கூடியதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்துட்டு கோச்சிட்டு போறாளா, அதை வந்து ஃப்ரெண்ட்ஸும் பாத்துறானுங்க. அடப்பாவி என்னடா நீ இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறானுங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு எங்களுக்குள்ள வராத, அது மட்டும் இல்லாம இனிமே நீ என்ன வந்து கூட பார்க்காத, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான்.
அதான் உள்ள போய் பார்த்தா ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு டே எங்கடா என் ஒய்ஃபு அப்படின்னு கேட்குறான். ஆமாம் உன் ஒய்ஃபா, நீ உன் எக்ஸை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்தா அதுக்கப்புறமா இங்கே இருப்பாளா என்ன, அவள் கோச்சிக்கிட்டு இங்கே வந்து கிளம்பி போயிட்டாளா, சீக்கிரம் போய் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்கிறானுங்க. ஒருத்துக்கிட்டே போய் ஹீரோயினை பிடிச்சடா, தயவு செஞ்சு வந்துட்டு நான் சொல்கிறத நம்பு, அவளுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டோம், அவள் திடீர்னு வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது இல்லை நீ உன்னோட டைம் எடுத்துக்கோ, நீ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, உண்மையாவே அவளுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தரன்னு இழுத்துக்கிட்டு போறான். நைட்டு ஹீரோயினை தூங்கலான்னு போகும்போது ஹீரோ என்ன பண்றான்னா, இடமே இல்லாத மாதிரி வேணும்னே ஹீரோயின் பக்கத்துல வரானா. ஹீரோயின் கடுப்பாயிடுறா. இவ்வளோ பெரிய பெட்ல உனக்கு இடமே இல்லையா, என் மேலேயே ஏறி படுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இப்ப என்னத்துக்கு நீ ரொம்ப பேசுற, நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரி பக்கத்துலயே போய் படுத்தேன், என் வீட்டுக்காரி பக்கத்துல தானே படுக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்றான். மறுநாள் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெனி வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக நேர்லேயே வரா. என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நான் வந்து ஒன்று தான் உனக்கு சொல்லுவேன், நீ ஹீரோ விட்டு வேலைக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணுறோம், என்னால் முடியாது, ஹீரோ இதை சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜெனி என்ன சொல்கிறான்னா, எனக்கும் ஹீரோக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை இருக்குது, நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ நான் கன்சீவ் ஆகிருக்கேன், அது தெரியாமையே நான் பிரேக்கப் பண்ணிவிட்டு ஃபாரினுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு, இதில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது, நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இதை கேட்ட உடனே ஹீரோயின் பயங்கரமாக அப்செட் ஆயிடுறா. அவனுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 2 வயசு ஆக போகுது, இதுக்கப்புறம் அவன் அப்பா வேணும் அப்பா எங்கன்னு கேட்டானா நான் என்ன சொல்லுவேன், நீ வந்து அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு அப்பாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறியா, அந்த மாதிரி ஒரு நீ மோசமான விஷயத்த பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது ஹீரோயினுமே எமோஷனல் ஆயிடுறா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அவ வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு ரெடி ஆயிடுறா. அப்பதான் ஹீரோ வரான். எங்க நீ போற லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்கும் போது, நான் இதுக்கு மேல இங்க இருக்கிற மாதிரி தெரியல, நான் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டேன், அது இந்த இடத்துல தான் இருக்கு, நீங்களும் சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றா. அடியே இப்போ என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திருன்னு முழிக்கிறான். அதுக்கு உடனே ஹீரோயின் சொல்றா, ஆமா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போனால் போதுன்னு விட்டுடலாம், அதுவே வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு குழந்தையோ இருக்குது அப்படின்னு எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்கிறா. இன்னது குழந்தையா, யார் எனக்கா, அடியே நான் அவள் கூட ஒன்றுமே பண்ணதில்லடி இது வரைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, அவள் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறா. யாரு இன்னைக்கு மட்டும் எனக்கு டைம் கொடு, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு, நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு எடுக்காத, நான் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்சுறான். அதோட ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட ஆஃபீஸ்க்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அங்க வந்துட்டு ஜென்னியை வர வைக்கிறான். அவ வந்த உடனே ஹாய் என்றி எப்படி இருக்க டார்லிங் அப்படின்னு கேட்குறா. மரியாதையா உண்மையை சொல்லு, இப்போவே நீ வந்து உன் வாயால் எல்லாம் உண்மையை சொல்லிட்டீன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரூஃப் எல்லாம் எடுத்து நீட்டுறாங்க. அதில் பார்த்தா தான் தெரியுது, ஆக்சுவலாக இவ ஜென்னி இருக்கா இல்லையா, வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினுக்கே போயிருக்கா. அங்கே அவன் கூட ஜாலியாக இருந்து அப்புறமா தான் அவள் புள்ள பெற்றிருக்கா. இப்போ அவனுக்கு வந்து பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி எல்லாமே போயிடுச்சு, அதனால பிள்ளைய தூக்கிக்கிட்டு இங்கே வந்துட்டா. ஹீரோ வந்து கோமாலேருந்து எழுந்துட்டான்றது தெரிஞ்ச உடனே, இதுதானே உன்னோட பிளானு, இப்போ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ அதனால இவ்வளோ துரத்தணுன்றதுக்காக அந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு சொல்லி அநியாயத்துக்கு வந்து பழி போட்டிருக்க. அந்த குழந்தைக்கு இப்போதான் வந்து 1.5 வயசு கூட ஆக போகுது, அதுக்குள்ளே எப்படி உனக்கும் எனக்கும் அந்த குழந்தை பிறந்திருக்கும், நான் அந்த கோமால இருந்தேனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு இவளுக்கு வேற வழி இல்லை இல்லையா, ஹீரோ வந்து எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்து புட்டு வச்சுட்டான். உடனே இவளும் தெரியாம நான் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுட்டு இந்த ஒரே ஒரு வாட்டி நான் திரும்பவும் ஃபாரின்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் இது வரைக்கும் ஒண்ணுமே நடந்ததில்லைன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் ஆமா இது வரைக்கும் நீ என்னை தோட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. நீ ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. சாரி நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்ல, நான் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒன்று பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றா. இப்போதான் கென்னன்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ். ஹீரோயினை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு கிடைச்ச உடனே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் காலேஜ் ரீயூனியனுக்காக வந்திருக்காங்க, ஹீரோயின் இங்கே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அவள் என்ன பண்ணுவா, அவள் அப்போயே வந்துட்டு படிப்பதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம வரைஞ்சிக்கிட்டு இருப்பா. இப்போ தெருவா எங்கன்னா தரையில் வரைஞ்சிக்கிட்டு இருப்பா, யாருன்னா காசு போட்டிருப்பாங்க, அந்த சில்லறையெல்லாம் பொறுக்கிட்டு வர லேட் ஆகும்
அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. ஹீரோயினா அங்க வந்துடுறா. வந்த உடனே வந்துட்டு சும்மா இல்லாம ஹீரோயினை இன்னமும் அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் பாத்தியா இவ ட்ரெஸ்ஸும் இவ தலைமுடியும் ரொம்ப கேவலமா தான் இருக்கா. இன்னமும் இவ மாறவே இல்லை. நீ இப்பயாவது வந்து எதனா நல்ல வேலை பாக்குறியா இல்ல ரோட்ல தான் படம் வரைகிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கென்னு பாத்தியா, கென் வந்து ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு அளவு சம்பளம் வருது தெரியுமா? நீ ஏதோ அவன் சின்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவன் கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போன. அவன் இப்ப சூப்பரா இருக்கான். உன் நிலைமைய பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்து ஹீரோயினுக்கு சரக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப ஹீரோயின் வாங்கும் போது வேணும்னே அவளே என்ன பண்றானா அப்படியே ஆட்டி மேல ஊத்திக்கிறா. பாத்தியா, உனக்கு இதுல கூட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. இது எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ன்னு தெரியுமா உனக்கு? இது வந்துட்டு 1,00,000 ரூபாய் இந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் மேல போய் நீ ஒயினை ஊத்திட்டியே அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. 1,00,000 ரூபாய் தானே, நீ 1,50,000 ரூபாவை வாங்கிக்கோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நீ யாரு? நீ எதுக்காக அவளுக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது நான் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்றான். ஆமா, நீங்க 2 பேரும் கட்டாயமா வந்து தெருவில் படம் வரைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏது 1,50,000 அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. சரி சரி, இதெல்லாம் பெரிய விஷயமாக்காதீங்க, எல்லாரும் உட்காருங்க, கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசலாம், இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயினும் சரி வர வழி இல்லாம அவங்களுமே அங்க உட்காந்துடுறாங்க சாப்பிட்றதுக்காக. அங்க வர வெயிட்ரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற எதுக்குமே பே பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து ஓனரே அவரே அந்த பில்லை பே பண்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. உடனே வந்து இந்த கென் என்ன சொல்றான்னா, ஆமா என்னோட அங்கிள் தான் இருக்கும், என்னோட அங்கிள் தான் இங்க மேனேஜரா இருக்காரு, அவர் தான் இதுக்கெல்லாம் பே பண்றாரு போல அப்படின்னு சொல்றான். இந்த கென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மறுபடியும் என்ன சொல்றானா, இது வரைக்கும் நீ நடந்த விஷயத்துக்கு என்கிட்ட சாரி கேட்கவே இல்லை, உனக்கு வந்துட்டு ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாளா. ஹீரோக்கு அவ பேச்சு தாங்க முடியல. ஹீரோ இல்ல, இதுக்கு தான் நான் காசு தரேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சரக்கு எடுத்து அவன் மேல ஊத்திடுறான். அப்ப கென்னு உடனே எழுந்து ஹீரோவோட சட்டையை பிடிச்சிடுறான். மரியாதை என் ஆள்கிட்ட மன்னிப்பு கேளுடான்னு. அப்பதான் கென்னோட மாமா அந்த இடத்துக்கு வராரு. டே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, கையேட்றா அப்படின்னு கத்துறாரு. நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறானா. பலான்னு எனக்கு அன்னத்திலேயே விழுது. மவனே, மரியாதையா இருந்துக்கோ, ஏதோ உன் ஆளு பொம்பளை பிள்ளையா இருக்க, அதை அடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு உன்னை அடிக்கிறேன். 2 பேரும் ஒழுக்கமா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்ல அப்படின்னா இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எவனோ ஒருத்தனுக்காக என்ன மாமா நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேக்குறாங்க. என்னது எவனோ ஒருத்தனா, இந்த ஸ்டேட்ல இருக்க மொத்த 5 ஸ்டார் ஹோட்டலுமே இவர் தான் ஹென்றி அப்படின்னும் போது எல்லாரும் என்னது இவர் தான் ஹென்ரியா, 2 வருஷம் கோமால இருந்தாரு அவரா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது ஹீரோ ஓரளவு. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது அப்பேற்பட்ட ஹென்றி வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருக்கானா, இது நம்பவே முடியல அப்படின்னு. உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்றான். அவனோ ஒருத்தன் கென்னா நம்ம ஹீரோயின் கூட தான் படிச்சிருக்கான், அவன் எந்த கம்பெனியில வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவனுக்கு அந்த வேலை இல்லாம பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஐயோ சார், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணிடாதீங்க சார், என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு காலில் வந்து கெஞ்சுறான். போடா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், ஆனா என்னை விடவும் பெட்டரான ஆள் கிடைச்சிட்டாங்க, நான் ஒரு வேலைக்காரியோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு அவன் மேல இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். எனக்கு ஆம்பளைங்க மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு, என்னது எக்ஸ் மேலேயே வந்து எனக்கு ஃபீலிங்ஸே இருக்கா நான் கேட்குற, உனக்கு மனசாச்சே இல்லையா, அவன்லாம் ஒரு ஆள், அவனை வேற நான் இன்னும் வேற லவ் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இவளுக்கு ஆம்பளைங்க மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா அப்போ நம்ம மேலேயும் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறா. அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொமோஷனுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், அந்த மாடல் வந்து இன்னைக்கு வராமல் போயிட்டாங்க, நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸும் வந்து நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன், வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்க்கு மட்டும் போஸ்ட் கொடுக்க முடியுமா, என்னோட பேர் வந்து ஹாலண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா, நீங்கள் கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து க்ளோஸாக நின்று ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் செக்ரட்டரியும் வராங்க. சார், உங்களோட கசின் வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்துட்டார் போல இருக்கே, இங்கே பாருங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துன்னு இருக்காரு. ஐயோ சார், உங்க கூட இருக்கிறது உங்களோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மாதிரி தான் கொடுக்குறாங்க, கிஸ் எல்லாம் பண்ணல. இவன் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறான். இவ்வளோ நெருக்கமா அவன் யாருன்னே தெரியாதவளுக்கு அவன் கூட போய் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறா பாரு அப்படின்னு காண்டாயிடுறான். அதோட ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு போறாளா, பின்னாடியே போயிட்டு ஏண்டி அவன் யாரு,
அவன் கூட எதுக்காக நீ போட்டோக்கு போஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. என்னவா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, நீ இந்த மாதிரிலாம் போட்டோக்கு போஸ் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஹீரோயின், ஆமா, அவர் என்னோட ரோல் மாடல், அவரை மாதிரி தான் நான் ஆகணும் ஃபியூச்சர்லன்னு எனக்கு ஆசை. அப்போ அவரே வந்து ஹெல்ப் கேட்கும் போது அதை எப்படி நான் செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா. ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல, கூட வாடி என் கூட அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்தும் போது, என்னது எதுக்காகவா, முதல்ல உன் எக்ஸ் வந்து எனக்கு தலைவலி கொடுத்தான், இப்போ என்னன்னா உனக்கு ரோல் மாடல் அவன் இவன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தன் வந்து எனக்கு தலைவலி கொடுக்குறான், இவனுக்கு செம்ம கடுப்பாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி செம்மையா கோவப்பட்டுட்டு இருக்கான். உடனே நேராக தாத்தாவோட பர்த்டேக்காக தாத்தா வீட்டுக்கு போறாங்க 2 பேருமே. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அவன் கசினுமே இருக்காங்க. அங்க போனது அவங்க 2 பேருக்கும் இன்னும் வசதியா போச்சு. நான் எடுத்த போட்டோலாம் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் போட்டோஸ் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். பாரு, இவங்க இப்பதான் பார்த்தாங்க, அதுக்குள்ள க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு தாத்தாவும் பாட்டியும் புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோ பார்த்தா காண்டாமிருகம் மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கத பார்த்து தாத்தாக்கே கடுப்பாயிடுது. டே, எதுக்குடா இந்த மாதிரி கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட ஒயின் எல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஃபுல் போதை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வரா ரூம்க்கு. மரியாதையை உண்மையை சொல்லு, உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒன்றும் எக்ஸ் மேலே இருக்கும், இல்லை அப்படின்னா இதோ என்னோட தண்டமாக போன கசின் வந்திருக்கானே அவன் மேலேயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஏன் லூஸ் மாதிரி ஓளறிட்டு இருக்க, எனக்கு அவங்க 2 பேர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்போ வேற ஒருத்தனா, அவன் என் சக்காலத்தன் அப்படின்னு கேட்குறான். அது வந்து யாருன்னா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வரா. அதெல்லாம் நீ சொல்லவே சொல்லாத, அவன் பேரை கூட நான் கேட்க விரும்பல, நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றான்னா, லாஸ்ட் நைட்டு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, அதனால மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடி செருப்பால, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என்ன நைட்டு ரேப் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசுவ, உன்னை நியாயமா நான் போலீஸ் புடிச்சு கொடுத்துருக்கணும், ஆனா போனா போது புருஷனாச்சேன்னு சொல்லி உன்னை பாவம் பார்த்து விட்டல, அதனாலதான் இப்படி கேக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல இதுல என்ன இருக்கு, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லும் போது, போடா சனியனே அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ தேவைப்படுது அப்படின்றதுக்காக இவன் ஹாலண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனே ரெண்ட்டுக்கு ஒரு இடத்த பார்த்து கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால அவளும் என்ன பண்றான்னா இவனுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக சாப்பிட வெளியில கூட்டிட்டு வரா. இந்த இடத்துக்கு கிளைண்ட்டை பார்க்க வந்து ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அதை பார்த்துட்டு இந்த கசின் வேற சும்மா இல்லாம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கோம்ல, நம்ம 2 பேரும் நேரம் ஒரு கப்பலா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துட்டு ஹீரோ சும்மா இருப்பானா, காண்டாயிட்டு வந்துட்டு போட்டு அவனை அடின்னு அடி வெளுத்து விட்டுறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ பின்னாடியே போறா. அவனும் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா லிஃப்ட்ல ஏறி லிஃப்டையும் க்ளோஸ் பண்ணிடுறான். செம்ம கடுப்புல இருக்கிறதுனால அவன் என்ன சொல்றானா, ஏன் இதுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எவன் வந்து என்கிட்ட பேசினாலும் சரி அவன் கூடயே நான் போயிடுவேனா என்ன, அவனு நான் லவ் பண்ணிடுவேனா என்ன, எதுக்காக நீ இவ்வளோ அளவுக்கு பொசசிவ்னஸா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் என்ன பண்றது, எனக்கு லவ் பண்ண தெரிஞ்ச மாதிரி தான் நான் லவ் பண்றேன், இருந்தாலும் கடைசி நேரத்துல நீ என்ன அடிக்காதுன்னு சொல்லி தானே தடுத்த, நீ அவனை தானே காப்பாத்தின அப்படின்னும் போது அவனை எதுக்காக நீ ஃபர்ஸ்ட் அடிக்கணும், அவன் வந்துட்டு என்ன லவ் பண்றேன்னு சொன்னாலுமே அவனுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ அதை நானே கொடுத்துருப்பேன், அதுக்கு நீ அடிக்கணும்னு அவசியமே இல்லைல்ல அப்படின்னு சொல்றா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட புருஷன் பேர் வந்து ஹென்றி, தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேவாவது எவன் கூட பார்த்தாலும் என்னை சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறா. மறுநாள் அப்பதான் வந்து ஹீரோயின் ஸ்டுடியோவே ஓபன் பண்றா. அந்த டைம்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த கென்னு இருக்கான் இல்லையா, அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அந்த இருக்கிற எல்லா விஷயத்தையும் உடைச்சு போட்டுறான். ஹீரோயினையும் கத்தியால குத்தலாம் அப்படின்னு வரான். கரெக்டா நடுவில் ஹீரோ வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறாங்க. வேகமா ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. ஹீரோ கண்ணு முழிச்ச உடனே ஹீரோயின் கேட்கறது, எதுக்காக நீ இப்படி பண்ண, எதுக்கு நடுவில் வந்த அப்படின்னு கேட்கும் போது, நீயா இருந்தாலும் அதை தானே பண்ணிருப்ப, ஆல்ரெடி நீ எனக்கு அதை தானே பண்ண, நான் அதையே தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். அடியே வலிக்குதிரி போதும் ஓடிடி அப்படின்னு கத்துறான். இதோடைய இந்த டிராமா முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.